ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பக்கம் பக்கம் எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு தனிமையாக இருந்த ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பொண்ணு, அவங்களோட கணவர், ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வயசு சரியாக 1.5 இருக்கும். இந்த 3 பேரும் அந்த வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா, அந்த வீட்டில் ரொம்ப நாளாகவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துகிட்டு இருந்ததா அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அழுகுரல் கேட்குற மாதிரியும், அவங்கள யாரோ தொட வர்றது மாதிரியும், குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணு முன்னாடி திடீர்னு ஒரு உருவம் வந்து மறைகிற மாதிரியும், இந்த மாதிரி பலவிதமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஃபிசிக்கலாகவே நிறைய சம்பவங்கள் நடக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த சம்பவம் நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த சம்பவம் இப்போ தான் நடக்குது. இந்த பொண்ணோட கணவர் வெளியூருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதனால அவர் வெளியூருக்கு போகிறாரு. அன்னைக்கு அவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. குழந்தை இப்போ தானே பால் குடிச்சிட்டு தூங்குச்சு, ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் ஏன் அழுகுது அப்படின்ற சந்தேகம் அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிச்சுது. சரி, வேறு ஏதாவது இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ தான் அவங்க அந்த சம்பவத்தை நேரில் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த தொட்டில் பக்கத்தில் ஒரு வயசான அம்மாவோட உருவம், அவங்க முகமெல்லாம் அழுகிய நிலையில் அந்த தொட்டியில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு சீக்கிரம் ஓடி குழந்தைய தூக்கிட்டு வெளியில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ எப்படியோ ஒரு வழியாக பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்டு அந்த நைட்டு அந்த பொண்ணு அங்கே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கணவர் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டையே காலி பண்ணி அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க.